கருவேப்பிலையை வறுக்கும் பொழுது ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும் சில நேரங்களில், அதை பிரித்து விட்டு வறுத்துக்குங்க. கருவேப்பிலை நல்லா சலசலன்னு சத்தம் வர அளவுக்கு வறுக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குது பாருங்கள். ஸோ அதை இங்கே பிரித்து விட்டுக்கலாம். நான் கழுவின உடனே தண்ணியை உதறிட்டு நான் அப்படியே வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் காயெல்லாம் வைக்கலை. நல்லா தண்ணியை உதறிட்டு ஒரு டவலில் போட்டு தேய்ச்சிட்டு நீங்கள் வறுக்கிறதுக்கு போட்டுடலாம். கருவேப்பிலை வறுக்கிற சத்தம் நல்லா சலசலன்னு வர்ற அளவுக்கு முருகி வரணும். கருவேப்பிலை கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதுதான் வறுபட்டுச்சுன்றதுக்கான. துவரம்பருப்பு 50, பொரிக்கடலை 50, உளுத்தம்பருப்பு 50, கடலைப்பருப்பு 50. துவரம்பருப்பு, பொரிக்கடலை, இதெல்லாம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒன்றா வறுத்துடலாம். பொன்னிறமாக வறுத்துருங்க. வாணலியில் போட்டு ஒன்றா வறுத்துடலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா வறுந்துருச்சு. இது புளி வறுத்துருக்கோம். புளியை வறுத்துக்குங்க. வேர்க்கடலையும் வறுத்துக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பூண்டு, மிளகு, ஒரு 10 பல் பூண்டு, மிளகு, ஜீரகம் பொடி, மிளகாய் வத்தல், பெருங்காய பொடி இதையும் சேர்த்துருக்கேன். பாருங்கள், கருவேப்பிலையை அரைச்சதுக்கப்புறம் என்ன அழகான கலரில் இருக்குதுன்னு. நல்ல பச்சை கலரில் இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே மிக்சியில் அரைச்சி ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுறலாம். கருவேப்பிலை பொடி ரெடி.